Hi friends, welcome to Guru's Notification Channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 அரசியல் களம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். என்ன அரசியல் பற்றி திடீர்னு ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கரெக்டாக ஒரு வருடம் தாங்க இருக்குது தமிழ்நாட்டில் அரசியல், அதாவது எலெக்ஷனுக்கு. 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் 234 தொகுதியிலையும் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. அதாவது எம்எல்ஏக்கான எலெக்ஷன் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் இப்போ வந்து தமிழ்நாட்டில் 2026 எலெக்ஷனே வந்து பயங்கர பிரச்சாரமாக இருக்கட்டும், அதே சமயத்தில் ரிசல்ட்ஸுக்கும் பயங்கர ஈகராக எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய புது கட்சிகள், அதை தாண்டி யாரெல்லாம் கூட கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இப்போவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அடுத்த 6 மாதம் முடிந்ததுக்கப்புறம் இன்னும் பயங்கர அனல் பறக்கும் பிரச்சாரங்களும் இருக்கும். பிரச்சாரம் வந்து கரெக்டாக ஒரு 2 months பேக், எலெக்ஷன் 2 months பேக் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஊராக போய் மக்கள் எல்லாருமே வந்து அரசியல்வாதிகளும் சரி, அரசியலில் வந்து அதாவது பேச்சாளர்களும் சரி, அந்த ஒரு பர்டிகுலர் கட்சிக்காக போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, போய் பேசுவாங்க. அங்கே பொது நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள் அதுலேயும் பங்கேற்பாங்க. ஸோ இது வந்து வழக்கம். ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லா கட்சிகளும் வந்து பயங்கர ஆக்டிவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் வந்து அப்பா அப்படின்னு ஒரு டாபிக் பற்றி அவர் பேசியிருந்தார். அது வந்து நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணிச்சு, நிறைய பேரை வந்து அதை ட்ராலம் பண்ணாங்க. இது இருக்க தான் செய்யும், அரசியல் களம்ங்கும்போது ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து பயங்கரமாக ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டார், அது வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்களும் நிறைய விஷயங்கள் வந்து ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி 2-3 பெரிய தலைவர்களும் பயங்கர ஆக்டிவ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் முடிஞ்சிடுச்சு. மகாபலிபுரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்து மும்மொழி கொள்கைக்கு கண்டிப்பாக நாங்கள் அகெயின்ஸ்ட் பண்ணுவோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் நாங்கள் இருக்கோம், இதை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த மும்மொழி கொள்கை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மும்மொழி கொள்கை வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் யாருமே அக்செப்டன்ஸ் கொடுக்கல, எக்ஸப்ட் பிஜேபி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 2 மொழி போதும், இந்தியை திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள் வந்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலேயே மும்மொழி கொள்கை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் இங்கே சொல்ல விரும்புகிறேன். மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது பேசிக்காக வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா தமிழ் மேண்டேட்ரிங்க, தமிழ் கண்டிப்பாக முக்கியம். தமிழில் தான் வந்து அந்த 5வது வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. அதை தாண்டி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரியான ஒரு லாங்குவேஜஸ். 3வதாக வந்து நீங்கள் ஹிந்தி மட்டும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ், மேபி தெலுங்காக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், அதை தாண்டி இல்லை ஃபாரின் லாங்குவேஜ், ஃப்ரெஞ்சு இல்லை ஜெர்மன், அதே மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் ஹிந்தி திணிச்சா அது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம் தான். ஹிந்தி திணிப்பா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மே அண்டர்ஸ்டாண்டிங் இது ஹிந்தி திணிப்பு கிடையாது. ஆனால் 3வது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் 3வது ஒரு லாங்குவேஜ் முக்கியமா இல்லையா அப்படிங்கிறது வந்து பேரண்ட்ஸ் தான் கண்டிப்பாக முடிவு பண்ணணும், பசங்களும் முடிவு பண்ணலாம். ஏன்னா பசங்களுக்கு அந்த பக்குவம் பற்றாது. ஏன்னா சின்ன குழந்தைகள், அப்புறம் அந்த +2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிலோ 16 தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பக்குவம் பற்றாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணிக்கலாம் இதை அப்படின்னு எனக்கு தோணுது. அது மேண்டேட்ரி ஆகிறத விட டிசைட் பண்ணி இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் படிக்கலாம் அப்படின்னு கொண்டு வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஜஸ்ட் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து ஈவினிங்கில் ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. விஜய் அவர்கள் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணாலே எது பக்கம் போனாலும் அதுதான் வைரலாக போயிட்டுருக்கு. என்ன அப்படிங்கிறது விஜய் தரப்பில் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதில் வந்து கண்டிப்பாக எல்லா லாங்குவேஜுமே அந்த ஸ்கூலில் இவங்களும் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கு அகெயின்ஸ்டாக ஏன் இவங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது மாதிரி தமிழகத்தில் அரசியல் களம் இப்போயே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வரும் நாட்களில் இன்னும் பிரேமலதா மேடம் வந்து ரீசெண்டாக ஒரு சில நிகழ்ச்சியில் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கமலஹாசன் இன்னும் மியூட் மோட்டில் இருக்கார், அன்மியூட் ஆவார் அவரும். ஏன்னா அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் போய் படிச்சுட்டு வந்திருக்கார் கலைத்துறைக்காக யூஎஸில் போயிட்டு. இப்போ அவரும் கொஞ்ச நாள் அரசியலில் வந்து பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருவார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. இதுதான் இப்போதைய தமிழ்நாட்டின் அரசியல் களம். ஸோ வரும் நாட்களில் நிறைய விஷயங்கள் தமிழக அரசியலை பற்றி நம்ம பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.